ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது யூடியூப்பில் தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஆனந்த கல்யாணம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோ ஒரு டாக்டராக இருக்கார். இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவரோட வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் மூலமாக பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் மூலமாக தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக ஹீரோ போகிறாரு. பட் அந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணுறதா சொல்லி ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்க்க போகிற சமயத்தில் போலீஸ் ஹீரோவை ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்படி ஹீரோவோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, ஹீரோவுக்கும் காணாமல் போன பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், அந்த பொண்ணு திரும்ப கிடைச்சாங்களா இல்லையா, இதுக்கடையில ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்க நினைச்ச நபர் யாரு, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சுதீர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஆஸ்கர் சவுதான், லீலா, கோட்டயம் பிரதீப், சிவாஜி குருவாயூர், அர்ச்சனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்துல ஹீரோவுக்கும் காணாம போன பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ட்விஸ்ட் நல்லா இருக்கு. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் சூப்பராக இருக்கு. குறிப்பாக சொன்னால் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த சமயத்தில் போட்ட மியூசிக் அந்த சீனை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் ஃபேமிலி சம்மந்தமாக வர சீன்ஸ்லாம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் ஹீரோவை ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுப்பார். அந்த ரிவெஞ்சுக்கான ரீசன் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. படத்தில் உள்ள ஒரு சில விஷயத்தை இன்னுமே டீட்டெயில்டாக காட்டியிருக்கலாம். படத்தில் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் வச்சுருந்தா இந்த படம் ஒரு ஓகேவான படமாக வந்திருக்கும். படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு ஆவரேஜான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.